இது நம்ம மதுரை 360. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க. சூப்பரா எங்க தொட்டு பாரு ஓ மதுராசி நெய் மதுரவாசி வீரம் பிறந்த ஊரு. எல்லாருக்கும் வணக்கம், நான் விக்னேஷ். இன்னைக்கு கரி பஃப் அப்படின்ற ஒரு இன்னோவேட்டிவான ஒரு ஃபுட்டை ரிவ்யூ பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். என்னோட ஃப்ரெண்டு ஃபஸ்ட் டைம் இங்கே என்னை கூட்டு வரும்போது, நான் நிறைய டைம் வந்திருக்கேன், ஃபஸ்ட் டைம் இங்கே வரும்போது பஃப் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற வெஜ் பஃப்ஸ், எக் பஃப்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு பஃப் வெரைட்டியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் வந்தேன். பட் இது டோட்டலாகவே வேற ஒரு கான்செப்டில் இருந்துச்சு. கரி பஃப் அப்படின்றது மலேசியாவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் வெரைட்டி. இந்த கரி பஃப் ஃபர்ஸ்ட் டைமாக மதுரையில் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி இதுக்கு மக்கள்கிட்ட இருந்து நல்ல ஒரு வரவேற்பு இவங்க வாங்கிட்டு இருக்காங்க. இந்த கரி பஃபோட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரம் பார்க்குக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த கரி பஃபோட ப்ரிப்பரேஷன் மெத்தடாலஜி, இது என்னென்ன வெரைட்டிஸ்ல இங்கே கிடைக்குது, என்னென்ன ப்ரைஸ் இது, ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். இந்த கரி பஃப்ன்ற கான்செப்டை எப்படி நீங்கள் உங்களுக்கு ஐடியா வந்துச்சு, எப்படி பண்ணலான்ற கான்செப்ட் உங்களுக்கு தோணுச்சு? இது ஆக்சுவலாக என்னுடைய பேர் வந்து செஃப் மீனா கிருஷ்ணன். நான் 20 இயர்ஸாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு. இது நான் ஒரு எம்ஆர்டி ரயில்வே ஸ்டேஷன் மலேசியாவில் வந்து ஒரு ஷாப்பில் சாப்பிட்ட ஒரு கரி பஃப். இது ரொம்ப ஃபேமஸ் வந்து மலேசியாவில். மலேசியனுடைய நேம் வந்து கரி பாவுன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து ஒன்லி சிக்கன் வெரைட்டிஸஸ் மட்டும் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே மைதா தான் அவுட்லைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் நம்ம அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் மல்டி கிரெயின் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் மல்டி கிரெயினில் வந்து வெளியர் லேயர் உள்ள ஸ்டஃபிங்ஸ் வந்து பொட்டேட்டோஸ் எதுவுமே இல்லாமல் நார்மலாக ஸ்வீட் பொட்டேட்டோஸில் மசாலாஸ், வெஜிடேரியனில் வந்து ஒரு 20 வெரைட்டிஸும், நான்வெஜ்ஜில் ஒரு 10 வெரைட்டிஸும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். வெஜிடேரியனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மசாலா, சீஸ், பாஸ்தா, மக்காச்சலம், காளான், பன்னீர், ப்ரொக்கோலி, பட்டர் பீன்ஸ், சீஸ் அது மாதிரி கொடுத்துட்ருக்குறோம். நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா சிக்கன், காப்பிக்கோ சிக்கன், மசாலா சிக்கன், கிராபு, ஸ்குட்டு, அப்புறம் ப்ரான்ஸில் பேசில் ப்ரான்ஸ், மசாலா ப்ரான்ஸு, பிளாக் பெப்பர்ஸ், இந்த மாதிரி நம்ம இந்தியனுடைய ஸ்பைசஸ்ஸு, யூரோப்பியன் ஸ்டைல்ஸ் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்குறோம். இது உங்களுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ்லாம் வந்துட்டுருக்கு? ஸோ இது என்னென்ன ப்ரைஸில் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க? இப்போது நம்ம பண்ணுறதுல வந்து நம்ம இந்தியன் ஸ்பைசஸ், நம்ம ஊர் மக்கள் சாப்பிட்ற மாதிரி அதனுடைய காரம் அதெல்லாம் பண்ணுறதுனால நம்மக்கிட்ட கஸ்டமர்ஸ் ஒன்று வாங்கி சாப்பிட்டாங்கன்னா ஷுட் கண்டினியூ இப்போ நிறையா வாங்குறாங்க. அப்புறம் பார்சலும் வாங்கிட்டு போகிறாங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம கையில் இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா காப்பிக்கோ சிக்கன் அப்படின்ற ஒரு வெரைட்டி. ஸோ நம்ம இது ஒரு புதுசான ஒரு நேம், இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்படாத ஒரு வெரைட்டி தான் இது. இதில் இங்கே இந்த சாஸோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இது இவங்க கடையிலேருந்து இது வாங்காமல் வீட்டில் ஹோம்மேடாகவே நேச்சுரல் டொமேட்டோவும் சில்லியும் யூஸ் பண்ணி பண்ணுற ஒரு சாஸ். இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டஃப்போட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு அவரே சொன்னார். இது வந்து ஒரு மல்டிகிரெயின் டஃப்பு மேலே பண்ணியிருக்கிறது. ரொம்பவே ஒரு சாஃப்டாக இருக்குது அந்த மேலே இருக்கிற லேயரு. அண்ட் உள்ளே இருக்கிற அந்த ஸ்டஃபிங் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, காஃபி சீட்ஸை வந்து அரைச்சி அதுக்கப்புறமேட்டு அதை வந்து சிக்கனோட மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க உள்ள. ஸோ இது வந்து ஒரு காஃபியோட கலந்த ஒரு சிக்கன் இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த ஒரு புது டேஸ்ட்டை வந்து இது கொடுக்குது. ரொம்பவும் ஸ்பைஸ் அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் அந்த ஒயிட் பெப்பர் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து நல்லா தெரியுது. ஸோ ஆயில் வந்து சொதன்னு இல்லாமல் நல்லா இருக்குது. கரெக்டான ஒரு ப்ரொபோர்ஷனில் வந்து ஆயில் இருக்குது. அந்த ஸ்பைஸு அப்புறம் அந்த ஜூசினஸ் இது எல்லாமே கரெக்டான ஒரு ரேஷியோவில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்தீங்க அப்படின்னா காப்பிக்கோ சிக்கன் அப்படின்ற அந்த ஒரு வெரைட்டியை கண்டிப்பாக நீங்கள் டேஸ்ட் பண்ணணும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்கும். இங்கே ரெகுலராக கரி பஃப் கடைக்கு சாப்பிட வந்துட்டு இருக்கிற ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி இருக்குன்ற ரிவ்யூ கேட்கலாம் நம்ம. இவங்க ஆக்சுவலி திண்டுக்கல்லேருந்து இங்கே சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க. இவங்கள்ட்ட நம்ம ரிவ்யூ கேட்கலாம். மேம் சொல்லுங்கள் மேம், இங்கே
இந்த கடையில் நீங்கள் என்ன இன்னோவேட்டிவாக பார்க்குறீங்க, இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்றோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நேயா ஃப்ரம் திண்டுக்கல். ஓகே. மந்த்லி அட்லீஸ்ட் 2 or 3 times வீக்கெண்ட்ஸ் நாங்கள் இங்கே வந்துடுவோம். பிகாஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபுட் வந்து எங்கள் ஊரில் கிடைக்கிறது இல்லை. ஒரே வெரைட்டி ஆஃப் ஃபுட் தான் கிடைக்குது. வேறு சரி இது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. என்னோட சித்தி அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இங்கே இந்த கடை இருக்குன்னு. அண்ட் தென் வி ஸ்டார்டட் கம்மிங். இதில் வந்து காஃபி, பாஸ்தான்னு இன்னும் இன்னோவேட்டிவாக அவங்க நிறையா பண்ணுறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்காகவே நான் ஆக்சுவலாக திண்டுக்கல்லேருந்து எவ்ரி வீக்கெண்ட் கூட வருவேன். ஸோ சம்திங் நியூ. இந்த டேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? இதுக்கு முன்னாடி எங்கே டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு டிஷ் சாப்பிட்றேன். அதுலேயும் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. ப்ரைஸு, இங்கே கஸ்டமர் ஃபீட்பேக் இதெல்லாம் நீங்கள்? ப்ரைஸ் இஸ் வெரி ரீசனபிள் அண்ட் அந்த அண்ணா ரொம்ப எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியாக பழகுறாரு. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கஸ்டமர்ஸ் எல்லாருமே தே சீம் ஹாப்பி. ஸோ ஆப்வியஸ்லி இட் லுக்ஸ் லைக் அ வெரி குட் பிளேஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்டு. ஸோ நண்டில் கறி பஃப் இது இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு ஐடியா தான். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ உள்ளே இருக்கிற அந்த லேயரை பாருங்கள். ஸோ நண்டோட ஃப்ளஷ்ஷு அண்ட் இந்தியன் ஸ்பைசஸ் போட்டு ஃப்ரை பண்ணி அதை வந்து உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டில் நண்டு கிரேவி சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும், ஸோ அந்த ஒரு ஸ்டஃபிங் தான் உள்ளே பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. இது ஒரு புது டேஸ்ட்டாக தான் இதுவுமே இருக்குது. ஸோ பப்ஸில் நண்டு அப்படின்றது ஒரு புது காம்பினேஷனாக இருக்குது. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் ஆயில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நண்டோட ஃப்ளஷ் வந்து சும்மா 1-2 பேருக்கு இல்லாமல் கொஞ்சம் 4-5 பீஸ் இருக்குது, நிறையாவே இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்னொன்று ட்ரை பண்ணி பார்க்கணும். நண்டு அதுவும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வெரைட்டி சாப்பிடுவேன். எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுத்து எண்ணெயில் போட்டு ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சு தரதுனால நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். டேஸ்டியாக வேறு இருக்கும். ப்ளஸ் டொமேட்டோ சாஸ் வேறு தராங்க, நல்லாயிருக்கு. என்னோடய ஜூனியர் இளையராஜா சொன்னார் இப்படி ஒரு கடை இருக்குது நல்லா இருக்குன்னாரு. அதை பார்த்து நானும் சாப்பிட வந்தேன். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எங்கேயும் இல்லாத ஒரு டேஸ்ட்டு, ஒரு நேச்சுரல் டேஸ்ட்டு இதில் இருக்கிற மாதிரி இருக்குது. எண்ணெயோட தாக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த உணவு வந்து நம்ம உடல் நலத்துக்கு பாதிக்காமல் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நல்லாயிருக்கு. ஸோ இங்கே 2 வெரைட்டிஸ் ஆஃப் பஃப் நம்ம சாப்பிட்டோம். ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது தவிர்த்து மற்ற வெரைட்டிஸும் நான் முன்னாடி சாப்பிட்ருக்கேன். எல்லாமே ஒரு இன்னோவேட்டிவான ஒரு டிஷ் தான். எல்லாமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதோட பிரான்ச் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி ஆனந்தமில் ஒன்று இருக்குது. ஸோ அப்புறமேட்டு சுந்தரம் பார்க் ஆப்போசிட்டில் ஒன்று இருக்குது. நீங்கள் ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி எதுலேயுமே இந்த கடையை நீங்கள் பார்க்க முடியாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லை. அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, நான் திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லை. பாம் ஆயில் வந்து மோஸ்ட் ஆஃப் த கடையில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. பாம் ஆயில் வந்து நிறைய உடம்புக்கு கேடு விளைவிக்கவே ஒரு விஷயம். இவங்க ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். அண்ட் வந்து அந்த டஃப் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா மைதா மாவில் பண்ணாமல் மல்டிகிரெயினில் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். அஜினமோட்டோ எந்த ஒரு இதுக்கும் யூஸ் பண்ணுறது இல்லை. அண்ட் டொமேட்டோ சாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்மேடு டொமேட்டோ சாஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் இந்த ஒரு ஷாப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ மதுரையில் அப்பார்ட் ஃப்ரம் பானிபூரி, பேல்பூரி, அப்புறம் சிக்கன் 65, பரோட்டா, இந்த மாதிரி அப்பார்ட் ஃப்ரம் இந்த மாதிரி யூஷுவல் ஐட்டம்ஸ்க்கு மத்தியில் இப்படி ஒரு ஐட்டம் இருக்குது. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது ட்ரை பண்ணணும், புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கறி பஃப் கடைக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.